மற்றவர்கள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியதுல மீனராசி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா உதவி செய்தாலும் ஒரு முயற்சி 2 முயற்சி 3 முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெயிப்பீங்க. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் மனசு விட்டுருவீங்க. ஏன்னா டக்குன்னு வந்து சென்சிட்டிவான பர்சன் தானே நீங்க எல்லாம். ஆனா மைனஸா நம்ம சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். புதன் கேது சேர்க்கை தோல் அலர்ஜி, நரம்பு பிரச்சனை. சோ இதெல்லாம் கொஞ்சம் மீனராசி கொஞ்சம் இதெல்லாம் வந்து மேலாப்பல் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி வக்கரமா இருக்காரு. இதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை எல்லாமே இருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பித்திரு தோஷத்தினுடைய உச்சகட்டம். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், எதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே இன்னொரு முறை நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசி தர்மத்துக்கும் தானத்துக்கும் பெயர் போன ஒரு ராசி. தன்னிடம் என்ன இருக்குதோ இல்லையோ, தனக்கு இருக்குதோ இல்லையோ, மற்றவர்கள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியதுல மீனராசி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா உதவி செய்தாலும் அந்த இடத்துல எப்படி தப்பிச்சு வரணும், அதனால அதுக்கு மீனம்னு பேர் வச்சிருக்காங்க. மீன் போல தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கழுவறு மீனில் நழுவறு மீனாக இருக்கக்கூடியவர்களும் மீனம் தான். ஆனா இப்ப உங்களால அது முடியாது. ஏன்னா 7 சனி உங்களை பிடிச்சிருக்காரு. கடின உழைப்பு நீங்க போட்டுதான் ஆகணும். எல்லா பக்கம் கேட் லாக் ஆயிருக்கும். சோ ஒன்னும் பண்ண முடியாது. ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நிவர்த்தி கிடைக்கும், தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம். சோ அப்படி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 2 கூட 4 இருந்தாலே பேச்சுக்கு மரியாதை உண்டு, செழிப்பா இருப்பீங்க, செல்வம் வரும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும், திருப்தியா இருப்பீங்க. அந்த 7 இதுக்கு முன்னாடி இந்த குரு பார்வைக்கு முன்னாடி இருந்த ஒரு மன அழுத்தம் இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், கண்ணுக்கு புலப்படும். தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இதெல்லாம் மீனத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்கணும். ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மாசம் முழுவதும் உண்டு. அது மட்டும் இல்லாம தாய் தந்தை 2 பேருடைய ஆசைகள் நிறைய இருக்கும். அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே போல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். நல்ல குரு அமைந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் செம்மையா இருக்கு. 9ஆம் இடம் தாங்க குரு, அவர் 4ஆம் வீட்டுல. அதே போல இயற்கையான குரு உங்க ராசியை பார்க்குது. அப்ப இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வழிகாட்டியா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு அமைந்து வருவார் அப்படிங்கறதா உண்மை. இது ஃபர்ஸ்ட். 2வது பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி நீசமாகிறார். இதுதான் ஒரு பெரிய மைனஸ். 16ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் அதிபதி மைனஸ் ஆகும் பொழுது, அதாவது நீசமாகும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் பண்ண கொஞ்சம் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது தோத்துட்டே இருப்பீங்க அப்படின்னா ஒரு முயற்சி 2 முயற்சி 3 முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெயிப்பீங்க. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் மனசு விட்டுருவீங்க. டக்குன்னு வந்து சென்சிட்டிவான பர்சன் தானே நீங்க எல்லாம், மீனம் எல்லாம். அப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு மனசு விட்டுருவீங்க. சோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும். அதனால விடாமுயற்சியோட இருங்க, மனதை தைரியமாக வச்சுக்கொள்ளுங்க அப்படிங்கறத உண்மை. அந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆயுள் பெறுகிறது, கண்டங்கள் விலகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பது, மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரிய வர்றது, ஷேர் மார்க்கெட் யோகம், பெரும் பணம் சம்பாதிக்கிறது, இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கிறது, நகையில அடமானத்துல அதுல மீண்டும் எடுத்து கொண்டு வர்றது, இந்த அமைப்புல மீனராசிக்கு இந்த மாசம் நடந்தே தீரும் 16ஆம் தேதிக்கு மேல. அதுக்கப்புறம் ஒரு கணவர் மனைவியோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது, இதுவும் நடக்கும். அடுத்து புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதி இவர் போய் இருக்கிறது 6ஆம் வீட்டுல கேதுவோட இருக்காரு. அப்ப 4ஆம் அதிபதி 6ல இருந்தா பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஹோம் லோன் கிடைச்சிருங்க. எங்க பணம் கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும். லோனா கடனா, பினான்ஸ் கிட்ட கேக்குறீங்களா, பேங்க்ல கேக்குறீங்களா, பக்கத்துல கைமாத்து கேக்குறீங்களா, எப்படி கேட்டாலும் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு வளர்ச்சி. ஆனா மைனஸா நம்ம சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். புதன் கேது சேர்க்கை தோல் அலர்ஜி, நரம்பு பிரச்சனை. ஆல்ரெடி சென்சிட்டிவ் ஸ்கின் தான் மேக்சிமம் இருக்கு உங்களுக்கு. மேக்சிமம் 90% பேர் மீனராசிக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை அப்படிங்கிறது, தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சோ அதெல்லாம் குலுக்கி பார்ப்பாங்க.
மனசை உடைக்க வைப்பாங்க. நம்பிக்கையான பர்சன் மேலே நம்பிக்கை இல்லாத தன்மையை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் 4, 6 தொடர்பு ஏற்படும் பொழுது அங்க கேது இருக்கும் பொழுது அந்த கேது குழப்பத்தை கொடுக்கும். அப்ப அடிவேறு வரைக்கும் போய் பாக்குறதுதானே கேது. அப்ப என்ன பண்ணுவாரு, அப்ப என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு வந்து யாராவது துரோகம் பண்றாங்க அப்படின்னு அதெல்லாமே தெரிஞ்சிடும். சோ இதெல்லாம் கொஞ்சம் மீனராசி கொஞ்சம் இதெல்லாம் வந்து மேலாப்பல் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி வக்கரமா இருக்காரு. இதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், உங்களுடைய வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இயற்கையே நடந்துட்டு தான் இருக்கும் மீனராசிக்கு அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வரும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான அமைப்பையும் மனசு திருப்தியும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நோய் நொடிகள் நோய் வருங்க, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கு. சோ அதுலயும் கொஞ்சம் மீனராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்து அவரே பாருங்க, உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதுக்கப்புறம் 6ஆம் வீட்டுல இருந்து 21ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்றுவார். அதற்கப்புறம் உங்க மனசு தெளிவாயிடும். நம்ம யோசிச்சது தப்புதான், நம்ம ஏதோ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறது 21ஆம் தேதிக்கு மேல தெரியும். அதே போல கணவன் மனைவி சூப்பரா இருப்பீங்க, புதிய திருமணம் அமைஞ்சு வரும். தேவையில்லாம ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்து மன சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். கணவன் மனைவி நல்லா இருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் ஏற்படும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இப்ப புதுசா வரன் பாக்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல வரன்கள் எல்லாமே தேடி வரணும்னு ஒரு அமைப்பு. இது எல்லாமே நிச்சயமா ஒரு 21ஆம் தேதிக்கு மேல நடந்தே தீர்க்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த மாசம் உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை எல்லாமே இருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பித்திரு தோஷத்தினுடைய உச்சகட்டம். இது இப்பவுமே 7 சனி காலகட்டங்கள்ல தான் கர்மாவை கழிக்க முடியும், ஸ்பீடா கழியும். மத்த நாட்களை விட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வெயில் காலத்துலதான் வந்து உடம்பு சீக்கிரம் இழைக்கும். அதே போல 7 சனி காலகட்டங்கள்ல தான் கர்மம் சீக்கிரம் குறையும், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும். சோ இப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், பித்ரு தோஷம், திலஹோமம், தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை விளக்கும். சனிவனுடைய பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகுவீங்க, அல்லது சனி பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும். உங்க முன்னோர்களை, உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்க இந்த காலகட்டங்கள்ல வழிபாடு செய்தாலும் அல்லது இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணாலுமே சனி பகவானுடைய பாதிப்பு முற்றிலும் குறையும் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா நீங்க சனி பகவானுடைய கதைகள் எடுத்து பாத்தீங்கன்னா பெற்றவர்கள்னால வெறுக்கப்பட்டவரே சனி பகவான். அதனால நம்ம வந்து யாரெல்லாம் அவங்க நம்மளை வெறுப்பாங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் நாம அவர்களை விரும்பி அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். 7 சனியில சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியங்க. சகிப்புத்தன்மை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சகிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மா முடிஞ்சு நல்ல கர்மா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாசத்துக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு விஷயம். நோய் நொடிகள் கண்டிப்பா விலகும். சூரியன் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாய்ப்புகள், வேலையில இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேல அந்த வேலையில பிரச்சனை சரியாகிறது, தேவையில்லாம இந்த மனக்குழப்பங்கள் விலகிறது, இதெல்லாம் மீனராசிக்கு அருமையா இருக்கும். சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, வழிபாடுல ஏதாவது பண்ணணும்ல, மனசு கொஞ்சம் ரெடி ஆகணும்ல, கடன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்ல. சரி, என்ன பண்ணலாம் மீனராசிக்கு இந்த மாதம்? பிளஸ் நிறைய சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், எதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே இன்னொரு முறை நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். இதை புரிஞ்சுக்காம இந்த மீனராசிக்கு இப்பெல்லாம் ஜென்ம சனியாக இருக்கிறதால கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிறதால புரிஞ்சுக்காம மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால என்ன பேசியிருக்கோம் கூட இன்னொரு முறை கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு கலசம் வச்சுக்கோங்க. அது உங்க குலதெய்வமா நினைச்சு ஒரு தேங்காய் வைப்பீங்களோ அல்லது வெறும் கலசம் வைப்பீங்களோ, எப்படியோ ஒவ்வொரு முறையில பண்ணுவீங்க இல்லையா, அது போல வீட்டுல ஒரு கலசம் வச்சு இந்த மாதம் முழுவதும் அந்த கலசத்துக்கு உங்க குலதெய்வமா நினைச்சு அந்த பூஜை பண்ணுங்க, கலச பூஜை பண்ணுங்க. இது யூடியூப்ல நிறைய வந்துருக்கு, கலச பூஜை பண்றது எப்படி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நீங்க முகம் வச்சு பண்ணலாம், வெறும் தேங்காய் வச்சு பண்ணலாம், இல்ல ரெண்டுமே இல்லாம வெறும் கலசத்தை மட்டும் வச்சு பண்ணுவாங்க ஒரு சிலர். ஸோ அந்த பூஜையும் நீங்க பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே போல ஏதாவது ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதா உடனே போய் கலந்துக்கோங்க. இந்த மாசத்துல கும்பாபிஷேகம் நடக்குதா உடனே போய் கலந்துக்கோங்க. அந்த கலச தீர்த்தத்தை வாங்கிட்டு வாங்க, வீட்டுல ஃபுல்லா தொழிங்க. அதாவது அந்த கலச தீர்த்தத்தை வாங்கிட்டு வர முடியலனாலும் இந்த கும்பாபிஷேக நேரத்துல எல்லா ஐயர்களும் பாத்தீங்கன்னா இந்த கலச நீர் நம்ம மேல தெளிப்பாங்க. அதை வந்து கண்டிப்பா அந்த நீர் நம்ம மேல பட்டுச்சுனாலே சர்வதோஷங்களும் இந்த மாசம் நிவர்த்தி உங்களுக்கு. இது ஒரு பெரிய பரிகாரம், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். கடைசிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன பாரத்தையாவது கொஞ்சம் குறைக்கும். மீனராசிக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த மாசம் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் பண்ணி பாருங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்படி கும்பாபிஷேகம்லாம் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆவினியா விட்டோம், இந்த மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இந்த மாசம் விசேஷங்கள் வருது இல்லையா, சிவனுடைய விசேஷங்கள் வருது இல்லையா, அதுல ஏதாவது கலசங்கள் வச்சு ஒரு கோயில யாகம் பண்ணுவாங்க. அந்த கலசத்தை வச்சு யாகம் பண்ணுவாங்க, அந்த கலச நீரை நம்ம மேல தெளிப்பாங்க, அது அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு.
சோ அதெல்லாம் போய் பார்த்து கலந்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பரிகாரமா தான் வேலை செய்யும். இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவியில் சரணம்.